தமிழகத்தோட முதலமைச்சரா திரு விஜய் அவர்கள் பதவியேற்றதுக்கு பிறகு இன்னைக்கு 17வது சட்டப்பேரவை ஆரம்பிச்சிருக்கு. இதுல எந்தெந்த எம்எல்ஏக்கள் அந்த தொகுதியில ஜெயிச்சிருக்காங்களோ அவங்க சபாநாயகர் முன்னாடி அவங்களோட பதவியேற்பை செஞ்சிருக்காங்க. அப்படி பதவி பிரமாணம் செய்யும் போது முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆரம்பிச்சு எக்கச்சக்கமானவங்க அகர வரிசைப்படி அவங்க தொகுதியில வந்து ஜெயிச்சதுக்காக பதவி பிரமாணம் பண்றாங்க. இதுல இப்ப முதல் ஆளா முதலமைச்சர் விஜய் அவர்களை தான் சபாநாயகர் கூப்பிட்டு விஜய் அவர்களை முதலமைச்சராகவும் அதே மாதிரி பெரம்பூர் தொகுதியோட எம்எல்ஏவும் பதவி பிரமாணம் செய்ய போகும்போது எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் கொடுத்த ஒரு ரியாக்ஷன் சொல்லி ஒரு சில போட்டோஸ் இப்ப சோசியல் மீடியா முழுக்க ரொம்ப வைரலா பரவ ஆரம்பிச்சிருக்குதான். அதாவது விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவியேற்றதுக்கு பிறகு பெரம்பூர் தொகுதியில எம்எல்ஏவை பதவி பிரமாணம் செய்யும் போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களை பார்க்காம இடது பக்கம் அவர் முகத்தை திருப்பி அதை கண்டுக்காத மாதிரி உட்கார்ந்து வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியும், சட்டசபையில ஒரு முதலமைச்சர் பதவி பிரமாணம் செய்யும் போது இதுதான் கொடுக்கக்கூடிய மரியாதை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விமர்சனங்கள் ரீதியா அந்த போட்டோஸ் வெளிவந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் பதவி பிரமாணம் செய்ய வரும்போது முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு வணக்கம் செலுத்திட்டு தான் அவங்களோட பதவி பிரமாணத்தை செஞ்சிருக்காங்க. ஆனா எதிர்கட்சி தலைவர் இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் பதவி பிரமாணம் செய்ய வரும்போது விஜய் அவர்களோட முகத்தை கூட பார்க்காம பதவி பிரமாணம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சீட்ல போய் உட்கார்ந்துருக்காரு. விஜய் அவர்கள் பதவி பிரமாணம் செய்யும் போது முகத்தை திருப்பிக்கிட்ட உதயநிதி அவர்களை விஜய் அவர்கள் சிரிச்ச முகத்தோட, அதுவும் குறிப்பா அவர் பதவி பிரமாணம் செய்யக்கூடிய அந்த நேரத்துல உதயநிதி அவரோட முகத்தை பார்த்தே சிரிச்ச முகத்தோட புன்னகையோட தான் அன்பை வெளிப்படுத்துற மாதிரி நடந்திருக்காரு. இந்த ஒரு வீடியோ இப்ப சோசியல் மீடியா முழுக்க ரொம்ப வைரலா சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. இது யாருக்கு சாதகமா இருக்க போது, யாருக்கு பாதகமா இருக்க போது அப்படிங்கிறத தாண்டி இனி வரக்கூடிய நாட்கள்ல சட்டசபையில முதலமைச்சர் அவர்களும் எதிர்கட்சி தலைவர் அவர்களும் என்ன மாதிரியான காரசாரமான விவாதங்களை முன்வைக்க போறாங்க, பழைய ஆட்சியில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை முதலமைச்சர் விஜய் அவர்கள் முன்வைக்கும் போது அதுக்கு எதிர்கட்சி தலைவரா உதயநிதி அவர்கள் என்ன மாதிரி பதிலடி கொடுக்க போறாரு, இதெல்லாம் நினைக்கும் போதே சட்டப்பேரவை கூடக்கூடிய சமயங்கள்ல கண்டிப்பா பார்க்கக்கூடிய மக்களோட தொகை அதிகமா இருக்கும். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.